ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசியான ரெசிபி. உருளைக்கிழங்குடன் தயிர் சேர்த்து ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் பார்க்கலாம். இந்த சைடிஷ் உருளைக்கிழங்கு சப்ஜி. இப்போ உருளைக்கிழங்கு சப்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகம், எண்ணெய், கஸ்தூரி மெத்தி, வரமிளகாய், பிரிஞ்சி இலை. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கை இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி சிறிதளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகங்காட்டியும் நம்ம ஒரு தயிர் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கிறோம். நல்லா கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 60 to 70% வெந்தால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அது ஆற வச்ச பிறகு இது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆன வாட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம இப்போ உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பரட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உருளைக்கிழங்க. இப்போ நாம் எப்படி குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதே எண்ணெயில் நான் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்ருக்கேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸாக 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். இது கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். எல்லாம் வதங்கிய பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கிறோம். தயிர் நல்லா ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் மசாலா பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா சேர்த்து நல்லா குழம்பு சுண்டி வருது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கலாம்.
இப்போ நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கஸ்தூரி மெத்தி இது கூட சேர்த்துக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான சப்ஜி ரெடி. இதை சப்பாத்தி கூட வச்சு நாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.